ராமகிருஷ்ணர் பரவச நிலையில் இருக்கும்பொழுது, அவர் கண்ட ஒரு காட்சியை தன்னுடைய சீடரான அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. இன்றைக்கி விவேகானந்தருடைய பிறந்த நாள் அல்லவா? அதனால் அவர் எப்படி பிறவி எடுத்து வந்தார் என்ற நிகழ்ச்சியை பார்ப்போம். அவருடைய ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகளில் இருந்தது. இதை நம்ம பார்ப்போமா? ராமகிருஷ்ணர் பரவச நிலையில் இருக்கும்பொழுது அப்படியே அவருடைய ஒரு ஒளிப்பிழம்பாக அப்படியே ஆன்மா மேலெழுந்து செல்கின்ற போது, மேலோகத்தை கடந்து போகின்ற போது முதலில் அவர் தெய்வங்கள்லாம் பார்க்குறாராம். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த நிலைக்கு போகும்போது ரிஷிகள்லாம் தியானம் பண்ணிக்க இருக்காங்களாம். அதையும் கடந்து போகும்போது ஒளிப்பிழம்பு ஒன்று பார்க்குறாராம். அந்த ஒளிப்பிழம்புக்குள்ளே போகும்போது ஒரு குழந்தையாக போகிறாராம். அங்கே இருக்கிற ஒரு ரிஷியினுடைய காதில் போய் கீழே என் கூட வர்றீங்களான்னு கேட்குறாராம். அந்த ரிஷியும் அப்படியே சிரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்படியே அவர் கூட்டிக்கிட்டு கீழே அவர் பூலோகத்தில் நரேந்தர், கல்கத்தாவில் இருக்க நரேந்திரனுடைய வீட்டில் அந்த ஒளிப்பிழம்பை விட்டுட்டு போகிறதாக ஒரு நிகழ்ச்சி தான் கண்டதாக தன்னுடைய சீடர் மா கிட்ட சொல்லுவார். இன்றைக்கி விவேகானந்தருடைய பிறந்தநாள், நம்ம இதை நினைவு கூறுவோம்.